ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற போது இந்த கிராம சபை கூட்டத்தில் எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கலாம், எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இதுதான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் 26/1/2024 குடியரசு தினத்தன்று கிராம சபை கூட்டம் வந்து பார்த்து நடத்த போகிறாங்க. அது குறித்து இந்த ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதாவது வரும் குடியரசு தினம் இருக்குது பாருங்கள், 26/1/2024 காலைல 11 மணி நேரம் உங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறுங்குது. ஸோ எல்லா கிராம ஊராட்சிகள்லையுமே கிராம சபை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊர் பொதுமக்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான குறைகள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரை பற்றின இன்ஃபர்மேஷன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இது குறித்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலான்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு அதுக்கான செலவினமாக 5000 வந்து பார்த்தா தமிழக அரசு சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் 26/1/2024 அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளுமே நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துடவும் கூட்ட நிகழ்வுகளே நம்ம கிராம செயலி ஆப் இருக்கு பாருங்கள், நம்ம கிராம சபை மொபைல் ஆப் மூலமாக உள்ளீடு செய்திட சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ கிராம சபை கூட்டம் நடக்குது பாருங்கள், அது வந்து லைவாக வந்து அந்த ஆப் மூலமாக அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருக்கதான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் எந்தமான கூட்டுப்பொருள் விவாதிக்கின்றது சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது கிராம அந்த தலைவர் சார்பில் எந்தமான இன்ஃபர்மேஷன் பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4/2023 முதல் 31/12/2023 முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கைப்படியும் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற சொல்லியிருக்காங்க. அந்த பிட்வீன் கேப் அந்த மந்த்துக்குள்ளே எந்தமான அவங்க கிராம ஊராட்சியில் அவங்க நிதியிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எந்தமான ஸ்கீம்க்கெலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அதிலையுமே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை கிராம சபையின் பார்வைக்கு ஒப்புதல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி அவேர்னஸ் மாரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் திட்டமிடல் இயக்கம் இருக்குது பாருங்கள். ஸோ திட்டமிடல் இயக்கம் அது 2024-25 நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டம் மூலமாக எந்தமான கட்டுமான வசதிகள் இருக்கணும், அதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தா வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக கீழே ஒரு சில திட்டங்களாக இருக்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம், கலைஞரின் அண்ணா கிராம ஒருங்கிணைப்பு திட்டம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா திட்டம் பற்றி வந்து பார்த்தா உங்கள் கிராமத்துக்கு இருக்குன்னா அந்த திட்டம் பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்களுக்கான கருப்பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பிற துறைகளின் முன்கள பணியாளர்கள் கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதில் முக்கிய பங்குதாரர் இருப்பதால் மேற்கூறப்பட்ட 2 கிராம சபை கூட்டங்களையுமே கலந்து கொள்வது மிக மிக அவசியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து 5வது பாயிண்டில் தூய்மை பாரத இயக்கம் இருக்குது பாருங்கள். அதன் மூலமாக தூய்மை பணியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு செயல்படணும், உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜல்ஜீவன் திட்டம் இருக்குது பாருங்கள், குடிநீர் இணைப்பு திட்டம். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் வீட்டுக்குமே வந்து 100% குடிநீர் இணைப்பு திட்டம் வந்து போகணும். அந்த மாதிரி உங்கள் வீடுகளில் குடிநீர் இணைப்பு வந்து வராமல் இருக்கானா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராம ஊராட்சின்னு வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாயம் கிராம வளர்ச்சி கூட்டத்தை வந்து பார்த்தா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஜல்ஜீவன் திட்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த கருப்பொருள் வந்து பார்த்தா உங்கள் சம்மந்தப்பட்ட கிராம தலைவர் கிளர்க்கு வந்து பார்த்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவைப்படுது, நீங்கள் ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்க போனால் தாராளமாக நீங்கள் வந்து தெரியலாம், அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா உரிமை இருக்குது. ஸோ கிராம சபை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கு நடத்த
நடத்துகிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, எந்த மாதிரி ஸ்கீம் தேவைப்படுதோ தாராளமாக அந்த கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சில அதிகாரிகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த அதிகாரி நீங்கள் எது சொன்னே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், உங்கள் ஊராட்சி கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சம்மந்தப்பட்ட ஆசிரியர் கண்டிப்பாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தமாரி அந்த சமையல் சிறு அமைப்பாளர் அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் வந்து தாராளமாக கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான சமையல் வந்து எப்படி இருக்குது, ஸ்கூலுக்கான அந்த கட்டுமானம்லாம் கரெக்டாக இருக்கா, பழுதஞ்சிருக்கா, அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் கண்டிப்பாக எழுப்பலாம். ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அங்கே வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா இலவச வீடு வேண்டும், இலவசமான நிலம் வந்து தேவைப்படுதா, அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா மனு வந்து எழுதி கொடுங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கிராம வரைபடம் வந்து அப்ரூவல் வந்து தேவைப்படுது, நீங்கள் ஒரு கட்டணம் கட்ட போகிறீங்க, அதுக்கு அப்ரூவல் தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து கேட்கலாம். அதேமாரி உங்களுக்கான வரி வேணும், உங்களுக்கு வந்து வீட்டு வரி தேவைப்படுதுன்னா அதையும் நீங்கள் போயிட்டு வந்து கேட்கலாம். வீட்டு வரியில் நேம் மாற்றுறவங்க, மொபைல் நம்பர் மாற்றுறவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கிராம சபையில் தாராளமாக வந்து கேளுங்க. ஓகே. ஸோ 26/1/2024 குடியரசு தினத்தன்று உங்களுக்கான உங்கள் ஊரில் கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம். தேவையானதுக்கு மனு நீங்கள் வந்து அளிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.